பஜாஜ் கம்பெனி எந்த அளவுக்கு பேர் பெற்றதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த பஜாஜ் அட்டாக் நம்ம எடுத்துருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பஜாஜ் அட்டாக்ல எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குன்றத யாருமே எதிர்பார்க்கல. எப்படி இதை இவ்வளோ அசால்ட்டாக விட்டாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம பேட்ரி அன்றைக்கி ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கம்பெனியில் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட்டை கேட்டு கிட்டத்தட்ட 3 வீக் கழித்து தான் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வேறு ஒரு கஸ்டமருக்கு அந்த பேட்டரியை நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 7 மந்த்தில் இந்த பேட்ரி ஃபால்ட் ஆனப்பயே ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதாவது பேட்ரிக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா வண்டியிலையுமே பேட்டரியோட பொசிஷன் டேப் ஆங்கிள், அதாவது இந்த மாதிரி ஆங்கிளில் தான் இருக்கணும். ஆனால் நம்ம சட்டாக்கில் கழட்டும் போது நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட்ரி வந்து கீழே படுக்க வச்சுருந்தாங்க. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பேட்ரி வந்திருக்கு. அந்த பேட்டரியில் இருக்க அம்புக்குறி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அம்புக்குறி இருக்கா. இந்த 2 அம்புக்குறிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்புக்குறி வந்து எப்போயுமே மேல் நோக்கி தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த அம்புக்குறி. இது இதில் இல்லை, மேக்ஸிமம் கிளாஸ் ஐட்டத்தில், கெமிக்கல் ஐட்டத்தில் ஃபுல்லுமே இந்த மாதிரியான அம்புக்குறி இருக்கும். இது எதுக்காக இந்த அம்புக்குறியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாட்டியுமே இந்த பொருள் இந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு காட்டுறதுக்காக தான் இந்த ஆரோ. இது அந்த பேட்டரின்னு இல்லை, எல்லா பேட்டரியிலையுமே நம்ம வாங்கும்போது ஆரோ வந்து மேலே நோக்கி தான் இருக்கும். இது வரைக்கும் எந்த வண்டியிலையுமே நம்ம பேட்டரியை வந்து கீழே படுக்க வச்சோ இல்லை சைடாக திருப்பி வச்சோ நான் பார்த்ததில்ல. ஆனால் சட்டாக்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து கீழ் நோக்கி படுக்க வச்சு தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அதனால தான் இந்த பேட்டரி 7 மந்த்லேயே ஃபால்ட் ஆகிருச்சோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த பேட்டரி நான் காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து சீல்டு பேட்டரி. பாருங்கள், எக்ஸைட்லேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. 48 மந்த் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயர் வாரண்ட்டியில் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கினதுனால இதுக்கு ரிட்டன் வாரண்ட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சீல்டிங்லாம் புது பேக்கிங் தான், அதை பற்றி எதுவும் இல்லை. ஆனால் பேட்ரி இப்படி வைக்கிற பேட்டரியை இப்படி வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த பைக்கில். இப்போ அதையும் காமிக்கிறேன், வீடியோ போடுறேன் பாருங்கள். அது எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக ஒரு பைக்கை ரெடி பண்ணி கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்படி கோட்டை விட்டுறது ஏன்னு தெரியல எனக்கு. மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டு தான் எனக்கு கேட்டால் இது தயாரிப்பில் இருக்க ஒரு குறை. மேக்ஸிமம் இந்த பேட்டரி ஸ்ட்ரைட்டாக இருந்திருந்தால் இப்போ ஏற்கனவே இருந்த பேட்டரி இன்னும் ஓடிக்கிட்டு இருந்திருக்குன்ற ஒரு எண்ணம் தான் வருது. ஏன்னா ஆசிட் வந்து எப்பயுமே இந்த லெவலில் இருக்கணும். இப்படி வைக்கும்போது ஆசிட் பொங்கி வெளில வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஏன்னா கீழே வந்து அந்த சீல்டில் டேமேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை இதில் தட்டும்போது சீக்கிரமாக ஆசிட் வெளியே வந்துடும். இல்லை ஓவர் ஹீட்டிங்லேயோ இல்லை ஓவர் டெம்பரேச்சர்லேயோ ஆசிட் பொங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இது எந்த மைண்டில் இந்த மாதிரி பட்டிருக்காங்கன்னு தெரியல. இந்த ஒரு பிரச்சனைக்காண்டியே இப்போ கிட்டத்தட்ட நம்ம 3 வாரமாக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு நேற்று ஈவினிங் வாங்கியிருக்கேன். இதுவுமே வேறு ஒரு கஸ்டமருக்கு அந்த பேட்டரியை எனக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணி சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. இல்லைனா இன்னும் நான் 2 வாரத்துக்கு அப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கணும். இப்போ ஆல்ரெடி வேறு ஒரு பேட்டரி அதில் நான் மாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பேட்டரி அதில் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பாருங்கள், இது இப்போ வேறு ஒரு வண்டியில் இருந்த ஒரு பேட்டரியை தற்காலிகத்துக்கு வாங்கியிருக்கேன். பேட்டரி வந்து பொசிஷன் இந்த லெவலில் தான் இருக்கணும். இப்போ அந்த பேட்டரியை நம்ம இந்த மாதிரி வைக்க முடியாது, கீழே படுக்க வச்சு தான் ஆகணும். இதை கழட்டிட்டு இப்போ அந்த பேட்டரியை ஃபிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பேட்டரியில் என்ன டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இது நண்பருடைய பேட்டரி தற்காலிகத்துக்கு வாங்கி போட்டது. இந்த பேட்டரியோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பேட்டரியை தான் நம்ம அங்கே ஃபிட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஏற்கனவே எப்படி மாட்டினாங்களோ அதேமாரி நம்ம மாட்டி விடணும். ஸ்க்ரூ போட்டுட்டு நான் உங்களுக்கு திருப்பி வீடியோ போடுறேன். பேட்டரியை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தாலும் ஃபிட் பண்ண முடியலை. ஏன்னா அந்த இடத்துல வந்து இடமே அவ்வளோதான் இருக்குது. இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க பேட்டரியை. இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஓட போகுதுன்னு தெரியல. இதை பற்றி தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் யாரும் இருந்தால் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வைக்கலாமா பேட்டரியை அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள்.
இந்த பேட்ரி இப்போ நான் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னா, பேட்ரி ஸ்ட்ரைட்டாக ஃபிட் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்துருந்த கிளாம்பை கழட்டி எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு பியூஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த பியூஸ் இதுக்குள்ளேயே போட்டு விட்டேன். தனியாக அந்த பியூஸையும் உள்ளே வச்சுட்டேன். இப்போ பேட்ரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. திருப்பி ரீப்ளேஸ் ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். இதை பற்றின தெரிஞ்ச மெக்கானிக் கரெக்டாக இருந்தீங்கன்னா யாராவது சொல்லுங்கள் எனக்கு. இப்போ மேலே இருக்க டோரில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, டோர் ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்குது. இதை மட்டும் கரெக்டாக க்ளீன் பண்ணி மாட்டிட்டோன்னா பேட்ரி ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இதை கழட்டி எடுத்தாச்சு நம்ம தனியாக. ஒரு வழியாக இவ்வளோ நேரம் முக்கியத்துக்கு கம்பெனியில் இருந்த அந்த உள்ளே இருக்க அவுட்ரு பேஸை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். பேட்டரியை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபிட்டிங் போட்டாச்சு. அது நிறையா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக்லாம் இருந்தது, அதை ஃபுல்லாக எடுத்துட்டோம். ஏன்னா எனக்கு இருந்த டவுட் என்னென்னா, பேட்டரியை கீழே படுக்க வச்சதுனால தான் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிருக்குன்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ நம்ம பேட்டரி ஃபிட்டிங்கை வந்து ஸ்ட்ரைட்டாகவே வச்சு மாட்டிடும்ன்றதுக்காண்டி இதை க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ வச்சு லாக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. இதில் இருந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்தாச்சு, எல்லாத்தையுமே நிறையா எடுத்திருக்கேன். இப்போ இந்த டோர் அதில் ஃபிட் ஆகிடுச்சுன்னா பேட்டரி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பக்காவாக ஃபிட் ஆகிருச்சு. ஸோ பேட்டரியை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி விட வேண்டியதுதான். ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. வண்டியும் கரெக்டாக இருக்குது. இதை அவங்களே பண்ணியிருக்கலாம். இது எதுக்காக இப்படி பேட்டரியை தூக்கி படுக்க வச்சு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல.